அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சியம் இருக்க சென்று பொற்பதம் பணிந்து பாரினில் பொய்யில்லை கண்ட உண்மை. ஜோதிடர் சிவகுமரன், வணக்கம். இப்போ தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். இவ்வளோ நாள் 6ஆம் இடத்துல இருந்த தனுசு ராசிக்கு குரு பகவான் இப்போ 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இது சப்தமஸ்தானம் அப்படின்வாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம். ஆனால் இவ்வளோ நாள் 6ல் இருந்த குரு பகவான் 6ல் குரு உறவு பகை அப்படின்வாங்க. நிறைய பேர் உறவுகள், அம்மா அப்பாவோட கருத்து வேறுபாடுகள் இருந்திருப்பாங்க, சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், பிரிவினைகள் இருந்திருக்கும். இல்லைன்னா இந்த உறவே வானான்னு கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போனவங்களாம் இருப்பாங்க. சில பேருக்கு காதலில் கூட பிரேக் ஆகி பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துருக்கோம். இதுதான் சொல்லுவாங்க 6ல் குரு உறவு பகை அப்படின்றது. இப்போ 7ஆம் இடம், இந்த 7ஆம் இடம் என்பது மிக சிறப்பான ஒரு இடம், ஒரு லட்சுமி கடாட்சியம் பொருந்திய ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல குரு 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கறது, அவரும் ராசியாதிபதி ராசியை பார்க்கறதுன்றது இன்னொரு வகையான ஒரு யோகம் தானே இல்லையா? உரந்திர பிறனில் விட்டு உத்தமர் குருவை பார்க்க அரந்திர ஜென்மமேனும் அத்திரன் குருவை நோக்கி நிறைபெற ஆயுளோடும் நேர்பெற தெருவினோடும் வரணிகள் நிலங்களோடும் உன்னத வாகனங்களோடு உயர்பெற வாழ்வான் முனியலாம். இப்போ நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, உடல் நலம் நல்லா இருக்கணுன்ற அமைப்புகள், நல்ல இடங்களில் வசிக்கக்கூடிய அமைப்புகள், பொருளாதாரத்தில் நல்லா வரக்கூடிய சூழ்நிலை, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள், இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்த்தால் கோடி குற்றம் நீங்கணும் இல்லையா? இப்போ நீங்கிடுச்சு. இவ்வளோ நாள் அந்த பகைகள், அந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது இல்லையா? இப்போ எல்லாம் நீங்கி ஒரு சுபத்துவமான ஒரு காலகட்டம் என்பது இப்போ தனுசு ராசிக்கு இருக்குது. குரு தனுசு ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்தை பார்வை பலம் இருக்குது. 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம் இல்லையா? இப்போ நிறைய முயற்சிகள் பண்ணோம்னா வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.